செம்மொழி என்று தலையணை சூட்டி செம்மாந்த நிற்கும் என் தமிழுக்கும் அவையில் கூடியிருக்கும் அனைவோருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை என் சிரம் தாழ்ந்து கூறுகின்றேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு புத்தகங்களின் மகத்துவம் பற்றியும் புத்தகம் வாசிக்கும் பழக்க வழக்கம் குறைந்தது பற்றியும் பேச வந்துள்ளேன். முன்பெல்லாம் அறிவை மேம்படுத்தவும் மேடையில் ஏறி சொற்பொழிவாற்றவும் புத்தகங்களை படித்தார்கள். புத்தகம் படிப்பது என்பது நம்முள் இன்று வரை பழக்க வழக்கங்களில் இருந்து வருகின்றது. ஆனாலும் 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜெர்மன் நாட்டை சேர்ந்த கூடன்பர்க் என்பவர் மை கொண்ட அச்சிடும் முறையை கண்டுபிடித்ததும் வாசிப்பதும் அதிகமானது. ஒருவர் ஒரு நிமிடத்திற்கு 240 சொற்கள் படிக்க முடியும் என்று கடிக்கிட்டிருக்கிறார்கள். ஒரு ஆண்டிற்கு 13 கோடி புத்தகங்கள் வெளியாகிறது. அதில் புதியதும் பழையதும் உள்ளடக்கியே உள்ளன. புத்தகங்களில் பல வகைகள் உள்ளன. புத்தகமெல்லாம் ஒன்றுதான். ஆனால் படிக்கும் புத்தகங்களின் கதையும் புராண கதையும் நாடக கதை என்று வேறேறு இருக்கின்றது. ஒருவர் புராண கதைகளையும் நாடக கதைகளையும் படிக்கிறார்கள். மற்றும் சிலர் நகைச்சுவை புத்தகங்களை படிக்கிறார்கள். இப்படி புத்தகங்களின் வகைகளோ எண்ணற்றவையாகவே இருக்கின்றன. புத்தகம் வாசிப்பாளர்களும் எண்ணற்றவையாகவே இருந்தனர். ஆனால் இன்றைய தலைமுறையினரோ கண்டினியூ ரீடிங் அல்லது மோர் வந்தாலோ அடுத்த பக்கத்திற்கு சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதனை நேரம் செலவிட்டு படிக்கும் அளவிற்கு பொறுமையும் இல்லை, கால அவகாசமும் அவர்களிடம் இல்லை. அவர்களுக்கெல்லாம் ஒரு வேலையை விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் மேலோங்கி இருக்கின்றது. இன்றைய தலைமுறையினரோ புத்தகம் வாசிப்பு என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு ஆகிவிட்டார்கள். இன்றைய தலைமுறையினர் புத்தகம் வாசிப்பையும் வாசிப்பதில்லை, இணையதளத்தில் வரும் வாசிப்பை கூட வாசிக்கும் அளவிற்கு நேரம் ஒதுக்கும் அளவிற்கும் அவர்களுக்கு பொறுமை இல்லாமலும் போய்விட்டது. புத்தகத்தின் வாசனையோ தனிதான். அந்த வாசனத்தை நிகழுங்கள் என்று கூறி நான் உரையை முடித்து கொள்ள விரும்புகின்றேன். நீ நடப்பதற்கு பாதை இல்லை என்று எண்ணிவிடாதே, நீ நடக்கும் போதுதான் அது பாதையாகிறது என்றார் APJ அப்துல் கலாம் அவர்கள். அதுபடி புத்தகங்களே கையில் ஏந்தி நீ நடைபோடு. அந்த புத்தகமே உனக்கு சிறந்த நண்பனாக விளங்கி நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய் என்று நான் நிச்சயம் கூறுவேன். நன்றி, வணக்கம்.